அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கல்லுப்பு மட்டும் இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரியோட 2வது நாள். ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி இந்த நாள்ல இன்னும் அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 6/6ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த மாசம் ஜூன் மாசம் 6வது மாசம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. அடுத்ததா பாத்தீங்கன்னா 9/9ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு தேதி 27, இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இன்னைக்கு 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 6 கிராம்பு மட்டும் இருந்தாலே போதும், அளவில்லாத பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வெள்ளிக்கிழமை நாளே பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள். அந்த வகையில பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பணத்தடைகள் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பணத்துக்கான திருஷ்டியும் ஏற்படதான் செய்யுது. அடுத்ததா வீண் வரைய செலவுகளும் இருக்கதான் செய்யுது. இப்படி பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், இப்படி வரக்கூடிய பணம் வீண் வரைய செலவுகள் ஆகாம உங்க கையில தங்குறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். கண்ணாடி பவுல் இல்லைன்னா அகல் விளக்க எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா சாமிக்கு விளக்கேத்துறதுக்கு நீங்க பயன்படுத்த கூடாது. அடுத்ததான் நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறனால கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு பணவசியமும் உடனடியா நமக்கு ஏற்படும்.
அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த 1 ரூபாய இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த 1 ரூபாய பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணியில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல இதே பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாய் காசை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கூட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 0927. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லணும். 09 சொல்லி ஒரு கேப் விட்டுட்டு 27 நம்பரை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல நிரம்ப கல்லுப்பை நிரப்பிக்கிட்டு அந்த கல்லுப்புக்கு மேல இந்த 1 ரூபாய் காசை நீங்க வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்து கொண்டு போய் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க இந்த கிண்ணத்தை வைக்கலாம். கிச்சன்லயும் வச்சுக்கலாம். குழந்தைங்க கை கால் பட்டு தட்டி விடாத இடமா பார்த்து கவனமா வச்சுக்கோங்க. இந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில நேரத்துல அப்படி இல்லைன்னா நைட்டு டைம்ல, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு விட்டுருங்க. இப்படி கரைக்கும் போது உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் இந்த கல்லுப்போட சேர்ந்து கரைஞ்சு போறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒன்னு கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை நாள்லயே கோவிலுக்கு போய் இந்த 1 ரூபாய உண்டியல்ல சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தனியா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எப்ப கோவிலுக்கு போக முடியுமோ மறக்காம அப்ப இந்த காசையும் எடுத்துக்கிட்டு போய் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது இந்த 1 ரூபாயையும் சேர்த்து சாப்பாடு வாங்கியும் கொடுக்கலாம். இது உங்க விருப்பம்தான். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உடனடியா நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.